இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடில் ஹிமாலயாஸ் மலைகளுக்கு நடுவில் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்குது. அதுதான் சிக்கிம். இந்தியாவில் இருக்க செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு இதுதான். வெஸ்ட் சைடு நேபாள், ஈஸ்ட் சைடு பூட்டானு, நார்த் சைடு திபெத்து, சவுத் சைடு வெஸ்ட் பெங்கால். இப்படி மவுண்டன் பார்டர்ஸ்க்கு நடுவில் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு இடம். சுமார் 7 லட்சம் பேர் இங்கே வாழ்கிறாங்க. ஆனால் க்ரௌடு, டிராஃபிக்கு, சிட்டி நாய்ஸு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் இங்கே வந்தோன்னா நமக்கு ரொம்ப ஒரு காமான ஃபீலிங் இருக்கும். சிக்கிமோட கேபிட்டல் தான் கேங்டாக், மவுண்டன் சிட்டின்னு கூட சொல்லலாம். காலையில் எழுந்து பால்கனியை திறந்தால் முன்னாடி க்ளவுட்ஸு, தூரத்தில் மவுண்டன்ஸு, அந்த வைபே வேற லெவலுங்க. சிக்கிம் ஜியாகிரஃபி பற்றி சொல்லணும்னா இங்கே மோஸ்ட்லி மவுண்டன்ஸ் தான். வேலிஸ், வாட்டர் ஃபால்ஸ், கர்வி ரோட்ஸ், ஒவ்வொரு டேனும் ஒரு வால்பேப்பர் மாதிரி இருக்கும். வேர்ல்டோட 3rd ஹையஸ்ட் மவுண்டனான கஞ்சன்ஜுங்கா கூட இங்கே தாங்க இருக்குது. இங்கே ரைட் பண்ணி போகிறப்ப ஒரு சைடு ஹியூஜ் மவுண்டன்ஸு, இன்னொரு சைடு டீப் வேலி, நடுவில் நம்ம ரோடு. அந்த ஃபீல் கேமராவில் பார்த்தாலே ஒரு அழகாக இருக்குது. அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீலிங்கே வேறு மாதிரிங்க. ஹிஸ்ட்ரி நம்ம ஒரு தடவை திரும்பி பார்த்தோம்னா ஒரு டைமில் சிக்கிம் ஒரு தனி கிங்டமாக இருந்திருக்கு. பல பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்க்கு அப்புறம் 1975 இந்தியாவோட 22வது ஸ்டேட்டாக மாறுச்சு. இப்போது இந்தியாவில் கிளீனஸ்ட் மற்றும் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் ஒன்றா இருக்குது. கேங்டாக் ரோட்ஸு, மவுண்டன் வியூஸு, கோல்டு கிளைமேட்டு, சிம்பிள் லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் சேர்ந்து இந்த பிளேஸை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுது. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சிக்கிம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டோம், ஒரு ஃபீலே அதோட சேர்ந்து தூக்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே நம்ம நார்த்து சிக்கிம் இதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஈஸ்ட் சிக்கிம் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நமக்கு இந்த சிக்கிமோட கடைசி நாளில் கேங்டாக் சிட்டியை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கேங்டாக் சிட்டியில் சுற்றி என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என்னோட தொடர்ந்து உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோலையும் காத்துட்ருக்கு. பார்த்தீங்களா, கிளியராக தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே இந்த பக்கம் சன் அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிறான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பளிச்சுன்னு ஒரு கிளைமேட்டில் இருக்கோம். ஸோ இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் அப்பா காலையில் எங்களுக்காக பூரி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பூரி சாப்பிட்டோம் இன்றைக்கி. ஸோ அதுவும் ஒரு ஹாப்பியான நியூஸு. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னோட சேர்ந்து நீங்களும் கேங்டாக் சிட்டி அண்ட் கேங்டாக்கை சுற்றி இருக்க டூரிஸ்ட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. பேக்கை மாட்டியாச்சு, நம்ம கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம நார்த் ஈஸ்ட் பயணத்தோட நாள் 11, நமக்கு சிக்கிமோட கடைசி நாள். இன்றைக்கி நம்ம கேங்டாக் சிட்டியெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நம்ம முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்டேயில் இருக்க நம்ம அந்த 2 குட்டி பசங்களையும் சேர்த்து கூப்பிட்டு கிளம்புறோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து நாங்கள் சன்லைட்டே லைட்டாக ஃபீல் பண்ணுறோங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ முதலாவதாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கிம்னு நெட்டில் போட்டாலே நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த கேங்டாக் அந்த ரோப் கார் டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். பவர் கட்டா, அதனால் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவர் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஏறலாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாக்கு அங்கே கரண்ட் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல டிக்கெட் எடுத்துகிட்டு நானும் பெரியனும் மேலே கிளம்புனாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 110 ரூபான்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு சேர்ந்து 230 ரூபாய் எவ்வளோ வந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம முதலாக அந்த பெட்டிக்குள்ளே ஏறியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, சரியான முறை பாருங்க. ஐயோ, ஸோ ரோப்வே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக சொல்ல தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேராகிளைடிங்லாம் பண்ணி கீழே பயங்கரமான ஆழத்தெல்லாம் பார்த்ததுனால இதில் எனக்கு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இங்கே பாரு, கீழே பள்ளத்தாக்க பாரு. எப்படி போகுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம பெட்டிக்குள்ளே பார்த்தோன்னா கூடயே 2-3 மலையாளிஸ்லாம் இருந்தாங்க. அது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அது தெரியாமல் நாங்கள் வாட்டுக்கு கண்ட மணிக்கு தமிழில் பேசி திட்டிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பின்னாடி நிற்கிறது மலையாளிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை, அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருந்ததுனால பெருசாக நமக்கு வாவ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம காலையில் ட்ரோன் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட வியூவெல்லாம் நம்ம சூப்பராக பார்த்ததுனால நமக்கு இதில் வாவ் ஃபீலிங் இல்லை. பெருசாக நம்ம உயரத்துக்கு போகிற மாதிரி கீழே இறங்கி மாதிரி வர்ற மாதிரி அந்த ஃபீலுமே இல்லை. ஒரு ஆவரேஜான ஒரு ரோப்வே தான் பார்த்தீங்கன்னா இந்த கேங்டாக் ரோப்வே.
ஸோ இதுக்கு வருவீங்களா வேணாமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேலே ஏறி வந்து கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மொட்டை மாடியில் இது அப்பா கீழே பார்த்தா பயங்கரமாக இருக்குடா. இப்போ அடுத்து என்ன கணேஷ் டோக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். வண்டியில் பெட்ரோல் போடுறோம். இங்கே பெட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா. ஸோ இந்த ரோப்பே முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் டோக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் வெயில் அடிக்குதுன்னு சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. நாங்கள் இறங்கி பைக் எடுத்து அந்த கணேஷ் டோக்கு நாங்கள் கிளம்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மிஸ்டாக மாறிடுச்சு. இன்றைக்கும் மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த மிஸ்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம கணேஷ் டோக் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு போகிறோங்க. காய்ஸ் இப்போ நம்ம செகண்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் டோக் வியூ பாயிண்ட் அங்கே வந்திருக்கோம். வியூ பாயிண்ட்னு சொல்லி வந்தோம். வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்துருச்சுங்க. ஆமாடா வியூ பாயிண்ட்ரா அது மேலே அங்கே பாடுறா வியூ பாயிண்ட் பாடுறா வாட்ச் டவர்றா. டெம்பிளுக்கு கீழே பாடுறா வாட்ச் டவர்றா. என்ன இப்படிதான் அது சாப்பிட்ற செய்யல பாரு. ஓகே காய்ஸ் இப்போ என்ன பண்ணதுன்னா மாறுவேட போட்டி நடக்க போகுது. இப்போ வந்து பெரின் வந்து சிக்கிமியாக மாற போகிறேன், நேபாளியாக மாற போகிறான். வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரின் வந்து நான் அந்த காஸ்டியூம் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுது அந்த மாறு வேஷ போட்டிக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்ஃபு காஸ்டியூம் ஒன்று மாட்டிட்டு அப்படி நேரம் அவன் பண்ண அட்லையும் தாங்க முடியலை. அது நான் கலந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு இதுடா இது கும்ஃபு மாஸ்டர் மாதிரி இருக்கடா. அப்படி நேரம் மேலே போய் பிள்ளையாரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சில பொருட்கள்லாம் சிக்கிம் வந்ததுக்கு நினைவாக 2-3 பொருட்கள்லாம் வாங்கி பையில் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம சிக்கிம் ஞாபகார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு பென் ஹோல்டரு, ஒரு ஸ்டிக்கரு, ப்ளஸ் வந்து ஒரு வீட்டில் மாட்டுற ஹேங்கர் ஒன்று. ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, நேராக அடுத்து ஒரு ஸ்பாட்டுக்கு ஏதாவது போகிறோம்டா, போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ரோட்டு ஓரத்தில் நிப்பாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. ஓகே டூரிசம் டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க, பண்ணட்டும். இது உங்களுக்கு பாவம் இதில் தான் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கையை வந்து பேக்கில் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல பேக்கை வாட்ச் போட்டிருக்கனால. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு மொனஸ்ட்ரி போக போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் டோக் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு இந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்றது. ஒரு ஹனுமார் கோயிலுக்கு தாங்க நம்ம போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மவுண்டனோட உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு போகிற வழியுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நான் பெரின்னு ஒரு பைக்கில் போனோம், விக்கியை இன்னொரு குட்டி பையன் ஒரு பைக்கில் போனாங்க. அங்கேருந்த இன்னொரு குட்டி பையனும் வந்து பார்த்திங்கன்னா விக்கியோட ஹிமாலயன் எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம 6 பேராக சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நேராக அங்கே போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆம்பியன்ட்டுங்க. இப்போ நம்ம அந்த கணேஷ் டோக் பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் அழகாக இன்னுமே அமைதியாக இருந்துச்சு. இங்கே பார்க்கிங் நான் பாட்டுக்கு அவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டு கிளம்பிடுவேன், அருணாச்சல் கிளம்பிடுவேன். 2 கியூட் ஆண்டிஸ் சிக்கிம் வண்டி என்னைக்கு ஓடுதோ அன்னைக்கு கிளம்பி போயிட்டு வருவேன். ஸோ மச் ஹோல்டா. என்ன எந்த ஹெல்மெட்டு வச்சு லாக் பண்ணிடுவாங்க பாருங்கள். ஹனுமான் மந்திர் ஃபுல்லாக டோக் கணேஷ் டோக்லேருந்து இப்போ ஹனுமான் டோக் வந்துருக்கோம். இங்கே ஒரு தோசை கடை இருக்குது, பார்ப்போங்க என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸ்னோரிங் வெரினே என்ன இருட்டா தெரியும் நம்ம மட்டும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் சைலண்டில் ஒரு ஆம்பியன்ட்டில் ஒரு ஹனுமான் டெம்பிள். சிக்கிம் கேங்டாக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாங்க. பாருங்கள் இடம் பேருங்க கிரிட்டு நிறையா பெரியனே. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைதியை கெடுக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு அங்கே இருக்க சாமியை பக்கத்தில் இன்னொரு கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலில் இருந்து சாமியை கும்பிட்டுட்டு அனுமர் கோவிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. ஒரு பயங்கர வைபான ஒரு இடங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து இங்கே நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை வந்து பயங்கரமாக சாந்தப்படுத்திடுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது.
நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி வைப்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லிக்குவாங்க. ஆனால் நம்பிக்கைன்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தேவையில்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது எப்பவுமே வந்து கடவுளை தாண்டி. யார் இங்கே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அமைதியாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, பயங்கர அமைதியான இடம். ரொம்ப அமைதியாக சுற்றி பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு வேறு மூடிட்டு நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்கு சுற்றி எல்லாமே அடைச்சி தான் இருக்குது. நீ வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதை மட்டும் நினச்சிக்கோ, இப்போ எங்கே இருக்கியோ அதை மட்டும் பார்த்துக்கோ, உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நம்பு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு நிறையா ஃபிலாசபியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்ம கொடுக்கும். இந்த இடம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கணேஷ் டூப் வந்து அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம புத்திஸ்ட் மொனார்க் கொண்டு போக போகிறோம். ஸோ அதுவுமே அப்படி தான் இருக்க போகுது. ஸோ பிலீவ் இன் யூ, உனக்குள்ளே இருக்க ஒளியை நம்பு, அதுதான் நீயே ஒளி. இதுதான் வந்து நம்மளோட ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒன்று. நீயே ஒளி, உனக்கு நீ தான் வழி. இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷன் சாங் போட்டு போவோம். அப்படியே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்திஸ்ட் மொனார்க் கொண்டு போக போகிறோம். இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பழமையான ஒன்று. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சர்ப்ரைஸ். ஒரு தோசை கடை இருந்துச்சு. தோசை கடைன்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்கள் யாராவது இருப்பாங்களா நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்மிக்கார் இருந்தார். ஸோ ஆர்மி கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த தோசை கடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு ஆர்மிக்காரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார், நம்ம ஊருக்காரரு. அவர் கூட ஜாலியாக பேசிட்டு அவரை வீடியோ எடுக்கிறான்னு சொன்னதுனால நம்ம வீடியோவில் காட்டுறோம் நம்ம. ஸோ பேசிவிட்டு தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோங்க. அடுத்த ஸ்பாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமையான ஒரு பெரிய மோனஸ்ட்ரி, புத்தர் கோவில், ஒரு புத்த மடம். அங்கே தான் வந்து நம்ம அடுத்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு கிளிஃபில் அமைஞ்சிருக்க ஒரு புத்த மடம் தான் அது. இங்கே இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பழமையான ஒரு மொனஸ்ட்ரின்னு கூட சொன்னாங்க, இச்சி மோனஸ்ட்ரி அது பேர். ஸோ ஒன் ஆஃப் த பழமையான மோனஸ்ட்ரி. ஸோ 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இதுதான் நம்ம சிக்கிமில் பார்க்க போகிற கடைசி இடம். வெஜ் அண்ட் வெஜ் அவைலபிளா? மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் கோயிலுக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்களோ இல்லையோ, இந்த உருட்டி வரதுக்கு தான் வருவாங்க. அப்படியா? ஸோ காய்ஸ், ரொம்ப பழமையான ஒரு புத்த மடத்துக்குள்ளே, ஒரு புத்தரோட இருப்பிடத்துக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம. சிக்கிம்னாலே நமக்கு பொதுவாக தெரியும் புத்திசம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இங்கே இருக்கவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம்மை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நேபாளிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க தான் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதனால் புத்திசம் வந்து இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான, இங்கே நிறையா மொனாஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி சொன்னாங்க, இச்சி மொனாஸ்ட்ரி. ஸோ அதுக்கு தான் வந்திருக்காங்க. இச்சி மொனாஸ்ட்ரி வந்தோம். ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பியன்ட்டுங்க. ஃபஸ்ட்டு அந்த புதுசில் ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்குன்னு நினச்சோம். பட்டு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பியன்ட்டுங்க. உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு வெளியே வந்தால் அப்படி அவ்வளோ ப்யூராக ஃபீல் ஆகுதுங்க. பயங்கரமாக இருக்குது. உள்ளே போயிட்டு உள்ளே வீடியோ ஃபோட்டோ அலோடு கிடையாது. ஸோ அப்படியே வெளியே நின்றே பார்த்துட்டு அப்படியே திருப்பி வர்றேன். ஒரு மனசுலாம் லேசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒரு வெறும் 5 நிமிஷம் தான் மெடிடேட் பண்ணோம். பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்தது. ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ பெரின், ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி எனக்கு இந்த மொனாஸ்ட்ரி புத்தர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஃபாலோ பண்ணதெல்லாம் நம்மளும் கடைபிடிக்கணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. அவன் எப்படி பார்த்தாலும் நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம புத்தர் கிடையாதுல்ல. ஸோ அதனால் புத்தராக நீயே ஒளி, உனக்குள்ளே தேடு, வெளியில் எதையுமே இறையை தேடாத, உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, இறை எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உனக்குள்ளே இறைவனை தேடு அப்படின்றது தான் அவர் போதிச்சதையும். தியானம் பண்ண சொன்னார், மெடிடேட் பண்ண சொன்னார், அமைதியை கேட்டார்,
கடவுள் வந்து ஒருவர் தான், அது நீ தான் அப்படின்றதெல்லாம் சொன்னார். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரை எனக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் அதுபடி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதி மார்க்கத்தை தேடி போவோங்க. அதுதான் எல்லாத்துக்குமே ஒரே வழி. ஏண்டா பெரியனே, அமைதி மார்க்கம் அதுதான் ஒரே வழி எல்லாத்துக்கும். புத்தர், ஓசோ இந்த மாதிரி வந்து நிறைய ஞானிகள் வந்து ஒரே கருத்தை வலியுறுத்தியிருப்பாங்க. ஆசைகளே என்னது அனைத்து துன்பத்திற்கும் வழி. அதனால் ஆசைகளை திறந்துருங்க, எல்லோரும் புத்தராயிடலாம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஆசைகளை திறக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், அது சாதாரண மனுஷனுக்கு. பட்டு ஆசைகள் இருக்கலாம், அது என்ன மாதிரியானது அப்படின்றது அது சக மனிதர்களுக்கும் சேர்ந்த மாதிரியான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்குறாங்க, நிறையா தோணுது. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றதில் அப்படியே அவ்வளோ மண்டைக்குள்ளே ஓடுது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் கிளியர் ஆகுது. இந்த பின்னாடி பாருங்களேன், இந்த மிஸ்ட்டு மாதிரி தான் அப்படியே வந்து அந்த இடத்த அடைக்குது, திருப்பி அப்படியே கலைஞ்சு போகுது. அந்த மாதிரி தான் இருக்குது மனசு. ஸோ எப்போ வந்து இந்த பக்கம் இந்த இது மாதிரி வந்து பார்த்தோன்னா கிளியர் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிக்கிமில் நம்ம பார்க்க போகிற கடைசி இடம் இதுதான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த நாளைக்கு எங்கே போகிறோம்டா, அஸ்ஸாம் போகிறோம், கவுஹாட்டி. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. இதுக்கு அடுத்து நம்ம நேராக நம்ம ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர், இதுதான் வந்து இன்றைக்கி கடைசி இரவு இந்த கேங்டாக்கில், இந்த சிக்கிம் ஸ்டேட்டில். ஸோ அதனால் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நாங்கள் ஏன் இன்றைக்கி ஆக்சுவலாக காலையிலே நாங்கள் கிளம்பி நம்ம அஸ்ஸாம் நோக்கி போக வேண்டியது. ஏன் போகல அப்படின்னு கேட்டால், நாம் வந்து இந்த ஒரு ஃபேமிலியோட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம், இங்கேருந்து அந்த ஹோம் ஸ்டே நடத்துகிற ஃபேமிலியோட. ஸோ அவங்க கேட்டுக்கிட்டாங்க இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதலுக்கு எனக்கு தான் இன்றைக்கி இங்கே இருந்தோம். அதனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு, நீ எய்த்தாப்பில் பார்க்குறீங்களே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் அப்படி தான் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் அம்மா, ஓனர் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர். ஒரு அன்பான அழகான ஒரு சூரிய வம்ச ஃபேமிலி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து அவர் பாட்டு பாட, பெரியன்னு பாட்டு பாட, அப்புறம் 2 பேர் டான்ஸ் ஆட, எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலகலப்பான, ஒரு அன்பான, ஒரு மனநிறைவான ஒரு சிக்கிம் பயணம் இனிதே முடிவடைகிறது. ஆனால் நம்ம பயணம் இன்னும் முடியலைங்க. நம்ம நாளைக்கு இங்கேருந்து அஸ்ஸாம் நோக்கி கிளம்ப போகிறோம். அதை தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் அஸ்ஸாம் கவுஹாட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிக்கிம், கவுஹாட்டி, நார்த் ஈஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டாட்டா.